அடுத்த 5 மாதத்திற்கு கட்டாய நடைமுறை. அரசு ஊழியர் முதல் பொதுமக்கள் வரை அனைவருக்கும் முக்கிய அறிவுறுத்தல். இலங்கையில் அடுத்த 5 மாதங்களுக்கு வலுசக்தி சிக்கனத்தை ஊக்குவிக்கும் வகையில் இலங்கையை காப்போம் தேசிய வேலை திட்டம் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நேற்று மார்ச் 29ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர்ச்சூழலினால் நாட்டின் மின்சாரம் மற்றும் எரிபொருள் விநியோகத்திற்கு ஏற்படக்கூடிய தடைகள் மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வானிலை மாற்றங்கள் குறித்த கண்காணிப்புகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. அரச வளங்களை மிக சிக்கனமாகவும் வெளிப்படை தன்மையுடனும் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டியுள்ள அரசாங்கம் தேசிய வலுசக்தி பாதுகாப்பிற்காக பொதுமக்களை நேரடியாக பங்களிக்கச் செய்வதே இதன் பிரதான எதிர்பார்ப்பு என தெரிவித்துள்ளது. செல்வச் செழிப்புமிக்க நாடு அழகான வாழ்க்கை எனும் தொலைநோக்கின் கீழ் முன்னெடுக்கப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஒரு பகுதியாக சுரக்கிமுலங்கா ஒன்றிணைவோம் ஒளியூட்டுவோம் என்ற தொனிப்பொருளில் இது செயற்படுத்தப்படுகிறது. அரசு அனுசரணை மற்றும் தனியார் துறையினருடன் சிவில் சமூகம் மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்பும் எதிர்பார்க்கப்படுகிறது. மின்சார பயன்பாடு அதிகமாக இருக்கும் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மின்சார பயன்பாட்டை குறைத்துக் கொள்ள அல்லது அதிக மின்சாரம் தேவைப்படும் வேலைகளை முடிந்தவரை பகல் நேரங்களில் செய்து முடிக்க மக்களை ஊக்குவிப்பதே சுரக்கிமுலாங்கா திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாகும். திட்டத்தின் மூலம் மின்சார பயன்பாட்டிற்கு எவ்வித தடைகளும் அல்லது கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மின் உற்பத்தியில் பெரும்பகுதி நீர் மின்சாரம் மூலம் கிடைப்பதால் வருங்காலத்தில் நீரையும் மிகச் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மக்களிடையே மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது குறித்த ஒரு மனப்பாங்கு மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்களை தாமாகவே முன்வந்து இத்திட்டத்தில் இணையச் செய்வதே அரசாங்கத்தின் இலக்காகும்.